குணானாம் குசத்வம் ச குங்குமாங்கிதவக்ஷசம் ஸ்ரீநிகேதம் மகேஸ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதையை நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் அர்ஜுன விஷாத யோகத்தில் 39 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 40வது ஸ்லோகம். குலக்ஷயே பிரணக்ஷ்யந்தி குலதர்மா சனாதனா தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோ பிபவத்யுத. அப்போ குலம் நாசமடையும் பொழுது அந்த தொன்று தொட்டு வந்த பழக்கங்கள், குல தர்மங்கள், சனாதனா குல தர்மா, அந்த குல தர்மங்களை என்ன ஆறுது? அப்போ அந்த குல நாசமடையும் போது பிரணஸ்யந்தி, அதுவும் நாசமாயிடுறது, அந்த குல தர்மங்களும் நாசமாயிடுறது. மேலும் தர்மம் அழிஞ்சுதுன்னாக்கா, தர்மம் நஷ்டே, தர்மத்துக்கு ஒரு நஷ்டம் உண்டானாக்கா அந்த குலம் முழுசும் அதர்மமாக பரவி நின்றுடுறது. கிருத்சனம் குலம் அதர்ம அப்படிங்கிறார். அப்போ அந்த குலம் முழுசும் என்ன ஆயிடுறது? அதர்மம் ஆயிடுறதேப்பா அப்படின்னுட்டு கேட்குறார் கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனர். அடுத்த ஸ்லோகம். அதர்மா பிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. அப்பா கிருஷ்ண பரமாத்மா அதர்மம் பரவறதுனால, அதர்மா பிபவாத், அதர்மம் பரவறதுனால குலஸ்திரீகள், அதாவது குலப்பெண்கள் கற்பை இழந்து கெட்டு போவாங்க. பிரதுஷ்யந்தி, அவளுடைய கற்பை கெட்டு போயிடுறது. இந்த வார்ஷ்ணேய குலம், அதாவது இந்த விருஷ்ணி குலத்தில் உதித்த கிருஷ்ணா, பெண்கள் கெட்டாக்கா ஜாதி கலப்பு ஏற்பட்டுடும். ஜாயத்தே, அந்த ஜாதி கலப்பும் வர்ண கலப்பும் உண்டாயிடுமே. ஜாயத்தே வர்ண சங்கரக, அப்போ இதுவும் உண்டாயிடுமே. அப்போ என்ன பண்ணுறது? அடுத்து சங்கரோ நரகாய இவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்த பிண்டோதக கிரியா. அப்பா அப்படி ஜாதி கலப்பு குலக்ஞானம் உண்டாச்சுன்னாக்கா குலநாசம் செஞ்சவாளுக்கும் நாசம் அடைஞ்ச குலத்துக்கும் நரகாய ஏவகி, நரகத்துக்கே அவள் போவா இல்லையா? இப்படி இவாளுடைய பித்ருக்களும் லுப்த பிண்டோதக கிரியா, அப்பா பிண்டம் தர்ப்பணம் இந்த கிரியைகளும் இல்லாமல் அப்படியே விழுந்துட மாட்டாளா? அப்போ குலம் ஒரு வர்ணத்துக்கு அந்த பிண்டம் கிரியை பண்ணுற பழக்கங்கள் இருக்குது. அந்த குலக்கலப்பு உண்டாயிடுத்துனாக்கா அந்த கலப்பால் அவங்களுக்கு அந்த கிரியைகளும் அழிஞ்சு போயிடுமே. அப்போ அந்த பெரிவாளுடைய குலமும் சேர்ந்து நாசமாயிடுமே அப்படின்னுட்டு கேட்குறாரு. தோஷரேதை குலக்ஞானாம் வர்ணசங்கரகாரகை உத்சாத்யந்தே ஜாதி தர்மா குலதர்மாஸ்டு சாஸ்வதாக. அப்பா குலமழிந்த பாதகர்களுடைய ஜாதி கலப்பை விளைவிக்கிற இந்த கொடும் செயலால், வர்ண சங்கர காரகை, இந்த கொடும் செயலால் சாஸ்வதா தொன்று தொட்டு வந்த நம்மளுடைய ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் உத்சாந்தியத்தே அழிவடைஞ்சுடுறதே. நம்மளுடைய எதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சுட்டு வந்தோமோ குலதர்மமாகவும் ஜாதி தர்மமாகவும் அதெல்லாம் அழியறதே கிருஷ்ணான்னு கேட்குறார் அர்ஜுனர். அடுத்த ஸ்லோகம். உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவத்தீத்யனுசுஸ்ரும. ஜனார்தனா, உத்சன்ன குலதர்மானாம் மனுஷ்யானாம், குல ஒழுக்கம் சிதைஞ்ச மனுஷாளுக்கு நிலையான நரகவாசம் ஏற்பட்டுடுறது. நரகே வாசக, அவளுக்கு அப்படி தான் ஏற்படுறது. இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அனுசுஸ்ருமக, அதாவது நம்ம கேள்விப்படலையா? அவளுக்கு என்ன கிடைக்குமே? நிலையான நரகவாசம் தானே கிடைக்கும் அப்படின்னுட்டு அர்ஜுனர் கேட்குறார். அஹோபத மஹத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் யத் ராஜ்ய சுக லோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதா. அப்பா எந்த ராஜா, அதாவது ராஜ்ய சுகலோபேன, அந்த எந்த அரசு இன்பத்தில் பேராசை வச்சுண்டு ஸ்வஜனம் உறவினர்களை கொல்றதுக்கு உண்வந்தோமோ அந்த காரணத்தினால அந்தோ மகத் பாபம், பெரும் பாவத்தை இப்போ செஞ்சவாளுக்கு நாங்கள் துணிஞ்சவாள் ஆனோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார் அர்ஜுனர். இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.